How do you put an elephant into a fridge? That's the question. Hintங்கிறது think like a baby. அவங்க சொல்ல open the fridge and put the into the fridge ன்னு சொல்றாங்க. வேற என்ன பதில்? Make the fridge bigger. Okay. How do you put an elephant into a fridge? It's not possible அப்படின்றாரு. இப்போ நீங்க சொன்னவங்க ரெண்டு பேர் கரெக்டா சொல்லிட்டீங்க. சரியா? ஏன்னா நான் ரெஃப்ரிஜரேட்டர் சைஸ் என்னன்னு சொல்லல. நம்ம வந்து யானையோட சைஸை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இதுக்குள்ள ஃப்ரிட்ஜ் ஃபிட் நம்ம ஃப்ரிட்ஜ் நம்ம வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் நினைச்சிட்டோம். இதே நீங்க டிமார்ட்டோ ஆர் எங்கே போனாலுமே பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்கு, நிறைய காய்கறிலாம் போட வைப்பாங்கல்ல, ஃபர்ஸ்ட்ல ஃப்ரிட்ஜ் தானே. ஸோ நம்மளோட தெரிஞ்ச டேட்டாஸே நமக்கு எதிரியா மாறுது. கரெக்டா? நம்ம சொல்ல ஈகோ ஆர் அசம்ஷன் ஆர் ராங் அசம்ஷன்ஸ். புரியுதா? ஸோ அங்கதான் we need to learn the detachment or think. First என் கேள்வி என்ன? How do you put an elephant into a fridge? நான் ஸ்மால் ஃப்ரிட்ஜ் பிக் ஃப்ரிட்ஜ்னு சொல்லல. ஸோ அந்த மாதிரி பெரிய ஃப்ரிட்ஜ்ல 10 யானைகள் வைக்கலாம்ல. ஓகே, இப்போ இன்னொரு கேள்வி கேட்கிறேன். How do you put another elephant into a fridge? சொல்லலாம். ஆர் இதே உள்ள தள்ளிடுங்க. திரும்பி சொல்லாம டக்குன்னு சொன்ன ஸ்பான்டேனியஸ் நம்ம இது ரெண்டுமே சரியான பதில் தான். உள்ள எலிஃபண்ட் வெளியே எடுத்துங்க, இந்த உள்ள வைங்க. ஆர் உள்ளுக்குள்ள இன்னத்தை தள்ளி விடுங்க. ஓகே, இப்ப மூணாவது கேள்வி. ஒரு காடு இருக்கு. அந்த காடுல ஒரு ஒரு ரெண்டு அந்த காடை வந்து ரெண்டா பிரிக்கலாம். ஒரு ஆறு பிரிக்குது, ஒரு ரிவர். சரியா? ரிவருக்கு இந்த பக்கம் மீட்டிங் நடக்குது, சிங்கம் இருக்கு, எல்லா மிருகத்தையும் வாங்க மீட்டிங் பண்ணணும், மீட்டிங் போடணும். நிறைய ஆறுலாம் வந்து ஆறை கடந்த எல்லா மிருகமும் போகணும் அந்த இடத்துக்கு. எல்லா மிருகமும் வந்துச்சு, அந்த ரெண்டு தவிர. அந்த அந்த ரெண்டு மிருகம் எந்த மிருகம்? டூ எலிஃபென்ட்ஸ். வெரி குட். ஏன்னா நம்ம சொல்லும் போது எந்த எலிஃபெண்டா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். இதுவா அதுவா, அப்ப நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, அதுல இருந்து வந்திருப்போம். அந்த எலிஃபென்ட் தான் இங்க மீட்டிங் வராம இருக்காங்கிறது இருக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்கிறது ஆர் ஹரிசாண்டல் திங்கிங்கிறது வேற. ஏன்னா ரெண்டு மிருகத்துக்கு காய்ச்சல் உடம்பு முடியல, ரெண்டு மிருகம் செத்து போச்சு, ஆத்து கலக்கும் போது ஆத்துக்குள்ளே விழுந்து போச்சு, அப்படிங்கறதெல்லாம் கொண்டு போகலாம். பட் ஸ்டில் நாட் லேட்டரல் திங்கிங். அதை நம்ம பார்க்க போறோம்.